சிலைகளை தவிர நீங்க சொன்ன மாதிரி இந்த சிலைகள் வேற எங்கேயும் கிடைக்காதுப்பா, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கினேன், இந்த சிலை கொஞ்சம் ரேர் தான் பாக்குறதுக்கு அப்படின்னா வேற ஏதாவது சிலைகளை பர்டிகுலரா சொல்லலாமா சார்? இந்த எலிஃபண்ட் இருக்காரு, இவர் வந்து குருவாயூர் கேசவன். அந்த கேசவன் அவர் வந்து இன்னொரு கோயிலுடைய யானை. ஒரிஜினல் கோவிலில் இப்படி தான் யானை இருந்தது, இப்படி தான் இந்த ஒரிஜினல் கோவிலில் தத்துவமாக இருந்தது. இதை ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக நான் பண்ண சொல்லி ஆர்டர் பண்ணி கொச்சின்லேருந்து வாங்கினது. இதெல்லாம் மெனக்கடணும், ரொம்ப மெனக்கட்டாக தான் இவரெல்லாம் வருவாங்க. இவர் குருவாயூர் கேசவனே அப்படியே டிட்டோ அவர் தான், அப்படியே டிட்டோவாக பண்ண சொல்லுது. அதுவும் அவரையும் அதே மாதிரி டிட்டோவாக பண்ண சொல்லி அவரையும் வாங்கினது. அவர் சிவன் கோயில், இவர் விஷ்ணு கோயில், ரெண்டுத்தையும் வாங்கி வச்சுட்டு இருக்கேன். ஒரே இடத்துல ரெண்டு பேரையும் வாங்கியிருக்கேன். இதே மாதிரி அந்த இதில் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக கோயில் யானைகள் பண்ணக்கூடியவங்களில் ரொம்ப தேடி கண்டுபிடிச்சி அவங்க கிட்ட போய் நான் கேட்டு எனக்கு இது மாதிரி வேணும்னு இவங்களை கிட்டத்தட்ட ஒரு 4 மாதம் எடுத்துக்கிட்டாங்க. எடுத்து இந்த ஒரு இவருக்கு ஒரு எலிஃபெண்ட்டுக்கு இவர் வந்ததுலேருந்து நிறைய விஷயங்கள் நமக்கு நல்லது நடந்துட்டு இருக்குன்னு தெரியும். ஏன்னா கேசவனே வந்துட்டாரு. அதனால் அப்படி ஒன்று சிலதெல்லாம் ஸ்பெசிஃபிக். அதுவே மகாபெரிவாவில் இங்கே எனக்கு நேயர்களுக்கு சொல்லணும்னா ஒரு அனுகிரகத்தில் அவர் வந்தார். அப்புறம் ஒரு பாடசாலைக்கும் அவர் தொடர்ந்து கொடுத்து கொண்டு இருக்கிற ஒரு பாக்கியத்தை எனக்கு கொடுத்துருக்கார். இது எல்லாமே வந்து அந்த பண்ணி கொடுக்குறவரோ இல்லை செய்கிறவங்களோ வந்து ஒரு சிலை 29 நாளைக்கு எடுத்துப்பாங்க. ஆனால் எனக்காக கொஞ்சம் சஞ்சமே மயச்சமே பிரியஞ்சமேன்னு ஒன்று 3, 5, 7, 9ன்னு நாங்கள் ஒரு அனுஷத்துக்கு 3 வேணும்னு கேட்டேன். அதுக்கேற்ற மாதிரி பெரியவாளை எங்கிட்ட அமைச்சு கொடுத்தாங்க.